ஹாய் குட் மார்னிங் மை டியர் பூட்வுட் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன வீடியோவில் சொன்னேன், 3 வயது குழந்தைகள் கூட செக்ஸில் இல்லை செக்ஸ் படங்கள் பார்ப்பதில் ஈடுபாடு செலுத்துகிறது. ஆமாங்க, ஏங்க சினிமா படத்தில் 3 வயசு 4 வயசுலேயே காதல் வருது மயில் வருதுன்னெலாம் சொல்லலையே. பாரதி ராஜா படத்தை பாருங்க, அவர் 3 வயது 5 வயது 6 வயது பிள்ளைகளுக்கு தான் காதல் வரும்னு காட்டுவார், ஊரை விட்டு ஓடிட்டு வரதா காட்டுவார், ஜாதி சண்டை வரதா காட்டுவார், அடிச்சுட்டு சாகிற மாதிரி காட்டுவார். அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. எனக்கே சிறு வயதில் 5 வயது 6 வயதிலே காதல் உருவாயிருக்கிறது. செக்ஸ் தெரியல, ஆனால் காதல் வருது இல்லை. காதலே செக்ஸ் தானப்பா, சரி அதை விட்டுரும். ஸோ இங்கு இந்த உலகமே எதை நோக்கி இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறதுனா செக்ஸை ஃப்ரீ பண்ணுங்கள். செக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாரினில் மாதிரி ஃப்ரீ பண்ணி, நிர்வாணம் தான் எப்போவுமே சிறந்தது. நீ மறைச்சி ஒழிச்சு வச்சனாலே நீ கெட்டவன் தான் அர்த்தம். சரி, இந்த உலகமே எதை நோக்கி செல்கிறது? செக்ஸை நோக்கி. செக்ஸ் இல்லை என்றால் இங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம சாட் ஜிபிடி இல்லை, அப்புறம் ஏஐ இல்லை, ஒரு மயிறு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், அருமையான ஒரு விஷயம். எந்த ஒரு கேள்விக்கும் நீங்களாகவே உணர்ந்து விடை காண்பதே உங்களை ஞானம் உடையவனாக்கும். எந்த ஒரு கேள்விக்கும் நீயாகவே விடை காணப்பார். எங்கிட்டிருந்து விடை எதிர்பார்க்காத. மற்றவங்ககிட்ட இல்லை, கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து இல்லை, சரித்திரத்திலிருந்து இல்லை, புஸ்தகத்திலிருந்து இல்லை, உன்னிடத்திலிருந்து. அப்போ தான் நீ ஞானம் உடையவனாக மாறுவாய். சரியா? பிறரிடம் இருந்தோ நீங்கள் விடைகளை பெற்றால் நீங்கள் அதே நிலையில் பிச்சைக்காரப்பையாக தான் இருப்ப, அங்கேயே தான் இருப்ப. அந்த அறிவட்ட முட்டா ராஸ்கலாக தான் நீ இருப்ப. நீ எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லோருமே உன்னை பார், உன் அழகை பார், உன்னை ஹீரோ என்று சொல்லிக்கொள். நீ தான் திறமையானவன், வல்லவன், நல்லவன் என்று, உழைப்பவன் என்று சொல்லிக்கொள் என்று எல்லா வேதங்களும் சொல்கிறது. ஏமாற்றாத, ஆட்டையை போடாத, அதுதான் சொல்லுது. சரியா? அதுக்கு அடுத்தது பாரு, எதையும் சொல்லாதீர்கள். எப்பா சொல்லுவார், டேய் சொல்லாதடா செய் அப்படின்வார். எதையும் மதிப்பீடு செய்யாதீர்கள், எதையும் மதிப்பு போடாதடா. எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு சொல்லியிருக்கிறாரு, சொற்களை பயன்படுத்தாமல் சும்மா இருங்க, சும்மா அமைதியாக இருந்து பாரு, அவ்வளோ அழகாக இருக்கும். சரியா? பார்வையில் தெளிவு பிறந்தால், பார்வையில் நம்ம பார்க்கக்கூடிய சிவப்பு கலரில் பார்த்தா சிவப்பாக தெரியும், தேவடியான்னு பார்த்தா தேவடியாக தான் தெரியும், தேவடியால் தெய்வத்தாயின்னு பாரு, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான். ஆமாம், பார்வையில் தெளிவு பிறந்தால் துல்லியமாக பார்க்கும் வல்லமை பெற்றால் எல்லாமே சாதித்து வரும். துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றுவிட்டால் எல்லாமே நமக்கு ஈஸி அப்படின்ற மாதிரி ஆகிடும். இந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு தான் உங்களை நீங்களே பார்க்க முடியும். இந்த தெளிவு உங்களுக்கு வரவில்லை என்றால் யாரும் தெரியும், உன் திறமை என்னன்னு தெரியாது, நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற, என்ன செய்கிற, எங்கே சாப்பிட்ற, எதுவுமே தெரியாது. ஸோ உன்னுள் அந்த வெளிச்சம் வர வேண்டும். நீ பார்ப்பவை அவ்வளவு அழகாக, துல்லியமாக, நிதானமாக, அன்போடு, கரிசனையோடு பார்க்க வேண்டும். அதுதான் உண்மை.